கொடுத்தாங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி செய்ய முடியும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். பெருமனசு பெரிய மனசு கொண்ட இது வரைக்கும் கேட்டது எதுவுமே இல்லைன்னு சொன்னது நமது மாண்புக்கு போக்குவரத்து அமைச்சர் அவர்கள். சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சரே இது இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினரோட ஒன்றா இருந்தால் இன்றைக்கு குறிப்பாக தனியார் பேருந்துகளை அரசுடைமையாக்கி இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 2006-11 ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலத்தில் 15,000 புதிய பேருந்துகளை வழங்கி இன்றைக்கு வரைக்கும் கலைஞர் வந்த பேருந்துகள் தான் வழித்தடத்தில் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலம் அதற்கான முன்னெடுப்பே இல்லை. அப்படி ஏதாவது 150 பேருந்து வாங்கினாலும் அது தரமற்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழியில் இன்றைக்கு நமது போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு பேருந்தையும் தனியார் பேருந்துக்கு இணையாக அந்த பேருந்துகளை வழங்கியிருக்கிறார் என்பதை நான் அவருடைய நேர்மைக்கு பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர். இப்படிதான் சட்டமன்றத்துக்கு போறப்போ அங்கே பேருந்துகள்லாம் இயக்கி வைக்கிறதா கொடியேசிட்டாங்க. அந்த பேருந்தெல்லாம் தட்டி பார்த்தா அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. இன்னைக்கு எப்படிப்பட்ட தரமான பேருந்துகள் இன்றைக்கு இந்த நமது புதுக்கோட்டைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தலைவருடைய ஆட்சியுடைய நிர்வாக திறமை என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 1.5 லட்சம் பேரை இந்த துறையிலே பணியாளர்களாக இன்றைக்கு பணியாற்றுகின்ற வாய்ப்பை வழங்கியவர் என்றால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். கடந்த காலத்தில் சம்பளம் எப்படி வழங்கப்பட்டது என்பது நம்முடைய துறையை சேர்ந்த தொழிலாளர்களுக்கு தெரியும். இப்பொழுது மாதம் முதல் தேதியெல்லாம் சம்பளம் வருகிறது. அதற்கு காரணம் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான். என்ன எப்படின்னு கேட்குறீங்க? இந்த போக்குவரத்து துறையில் பெண்களுக்கு இலவச பயணம் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் அறிவித்த போது பலரும் கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். நடக்கிற காரியமாக எப்படி செய்ய முடியும்? ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற வந்து அறிவித்தபடி அந்த விடியல் பயணத்தை துவக்கி வைத்தார். துவக்கி வைத்து அந்த ஆண்டு 1,500 கோடி ஒதுக்கினார். இந்த ஆண்டு இந்த திட்டத்திற்கு 2,500 கோடி ரூபாயை ஒதுக்கி போக்குவரத்து துறைக்கு வழங்கியிருக்கிறார். அப்படி அந்த தொகையை வழங்குகின்ற காரணத்தினால்தான் முதல் தேதி இன்றைக்கு எல்லோருக்கும் சம்பளம் வழங்குகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அப்போ பக்கத்தில் என்ன நிலைமை நீங்கள் கேட்கணும். பக்கத்தில் இருக்கின்ற சில மாநிலங்களில் 2 மாதத்திற்கு ஒரு முறை 3 மாதத்திற்கு ஒரு முறை தான் போக்குவரத்துறையை சேர்ந்த ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது. அதற்கு சமீபத்தில் போராட்டம் நடந்த செய்திகள் கூட பத்திரிகையில் வந்தது. இப்படி மற்ற இடங்களில் போக்குவரத்துறை என்பது நலிந்து போய் சிதைந்து போயிருக்கின்ற சூழலில் நம்முடைய மாநிலத்தில் இப்படி இந்த பேருந்துகளை கூட புதுப்பொலிவோடு இருக்கிறது என்றால் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்த துறைக்கு அள்ளித் தருகின்ற நிதி தான். நம்முடைய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு செல்கின்ற பேருந்துகள் இன்னும் கூடுதலாக்க ஏற்கனவே செய்திருக்கிறோம், இன்னும் கூடுதலாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்திருக்கிறது, செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் துறை அலுவலர்களை அதற்கான ஏற்பாடுகளை செய்து விரைவாக அதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சுற்றுச்சூழல் துறை அமைச்சரை பொறுத்தவரை அவர் சாமர்த்தியசாலி. அவருடைய தொகுதியில் தான் இந்த மாநிலத்திலே அதிகமாக பேருந்து நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ என்னை பார்த்தாலும் ஒரு லெட்டர் கொடுத்துருவார். அது எல்லாத்தையும் பரிசீலித்து செஞ்சிருந்தாங்க. இப்போதற்காக வாங்கிக் கொள்கிறேன். ஏற்கனவே நம்முடைய புதுக்கோட்டை நகரத்தை பொறுத்தவரை ரயில் நிலையத்திற்கு பேருந்து வசதி கூடுதலாக இல்லாமல் இருக்கிறது வேண்டும் என்று நம்முடைய MP அப்துல்லா அவர்கள் சொன்னது போல முதல்ல ஒரு பேருந்து விட்டோம். அதற்கு பிறகு அப்போ ஒரு 50 பேர் வருகிறார்கள் என்ற நிலைமை இருந்தது. இந்த பேருந்து விட்ட பிறகு இன்றைக்கு கிட்டத்தட்ட ரயிலிலே வந்து இங்கே பயணம் செய்கின்றவருடைய எண்ணிக்கை உயர்ந்து 3 பேருந்துகள் புதிய பேருந்துகள் அந்த வழித்தடத்தில் இயக்கப்படுகிறது. இதற்கு குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் பொதுமக்களுடைய கோரிக்கை எங்களுக்கு வருகின்ற பொழுதெல்லாம் இந்த துறை அதை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இன்னும் கூடுதலான சேவை தேவை என்கின்ற கோரிக்கை இருக்கிறது. அதை நடுவில் செய்ய முடியாமல் இருந்த காரணம் எல்லாரும் சொன்னாங்கல்ல, கொரோனா காலத்தில் பேரை அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அதிமுக ஆட்சிக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறது பிரபலம். கொரோனா காலத்தில் ஸ்டிக்கரை ஒட்டி அவர்கள் புதிய ஓட்டுநர் நடத்துனர்களை வேலைக்கு எடுக்காத காரணத்தினால் பணியாளர்கள் இல்லாமல் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 2000 வழித்தடங்களை நிறுத்திவிட்டு போயிட்டார்கள். அந்த நிறுத்திவிட்டு போனது மாத்திரமல்ல, கிராமப்புறங்களில் இயங்கிக் கொண்டிருந்த பேருந்துகளை எடுத்து நகர்ப்புறங்களில் விட்டுவிட்டார். புதுக்கோட்டை நகரத்தில் இந்த மாவட்டத்திற்காக 10 பேருந்துகளும் புறநகர் பேருந்துகளும் 3 நகர் பேருந்துகளும் ஆக மொத்தம் 13 பேருந்துகள் இன்றைக்கு இயக்கப்பட இருக்கின்றன. இது நம்ம நீண்ட நாளைய கோரிக்கை. ஏன்னா நம்ம எப்போவுமே கொரோனா காலத்தில் நிறுத்தணும்னு சொன்னோம். அது நம்முடைய அன்பு சகோதரர் சிவசங்கர் சொன்னார்கள், மாண்புமிகு சிவசங்கர் அவர்கள். கொரோனா காலத்துலன்னு சொல்லாதீங்க, அதிமுக ஆட்சியில் அவங்க
ஆள் எடுக்காமல் சம்பளம் கொடுக்க முடியாமல் நிறுத்திட்டாங்க. அதுதான் காரணமே தவிர அதற்கு கொரோனாவை பயன்படுத்தி கொண்டார்கள். எனவே அந்த நிறுத்தப்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய விருப்பம். அதை இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருப்பதிலே நம்முடைய அன்பு சகோதரர் சிவசங்கர் கில்லாடி. ஏன்னா பழைய பஸ்ஸையே அவர் இன்னைக்கு புதுசாக கூடு கட்டி அதுலேயும் இன்னைக்கு ஓட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா இது வேற யாரும் இது வரைக்கும் கண்டுபிடிக்காது, அவர் செய்கிறது அவர்தான். இதெல்லாம் புது பஸ், அதையும் செய்கிறார். ஏன்னா எதையும் வேஸ்ட் ஆக்காம அரசாங்கத்துக்கு நஷ்டம் வரக்கூடாது, ஆனால் அதே நேரத்திலே பொதுமக்களுக்கு போக்குவரத்து வசதி கிடைத்தாக வேண்டும். ரெண்டுக்கு சேர்த்து சிந்திச்சு பார்த்தார். பழைய பஸ்ஸில் நல்லா இருக்கிற பஸ்ஸை எடு, அதெல்லாம் ரீகண்டிஷன் பண்ணு, திருப்பி ஓட்டு அப்படின்னு அது ஒரு செட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கலர் கொடுத்து ஓட்டிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் புது பஸ்ஸு, அதை யாரும் மறுக்கவில்லை. ஏன்னா அந்த திறமையை நாங்கள் வரவேற்கிறவங்களுக்காக சொன்னதை தவிர அதை குறையாக சொல்லவில்லை. அது வரவேற்கக்கூடியது. ஏன்னா அது கண்டமாகி போச்சுன்னு கொண்டு போய் நிறுத்தி விட்டு அதை உடைச்சி தூள் தூளாக போட்டு வெட்டி விட்டு போகாமல் அதையும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்று பயன் அறிந்தவர் நீங்கள் என்பதால் தான் அதை செய்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு பாராட்டுகள். ஏன்னா இந்த அரசுக்கு நீங்கள் அந்த வகையிலேயும் ஒரு சிக்கனத்தை உருவாக்கி அதே நேரத்தில் மக்களுக்கு இன்னும் கூடுதல் போக்குவரத்து வசதியையும் உருவாக்கி தந்திருக்கிறீர்கள். செக்ரட்டரியெட்லாம் போறது இப்போ அதுக்கு பாருங்க இருக்கு. முகத்தை மறைக்கிறீங்க கரெக்டாக.